SMPM மிஷனரி இயக்கத்தின் இன்றைய செய்தி. எல்லாம் நன்மைக்கே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கின்றன என அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. பள்ளியில் படிக்கும் மாணவன் ஒருவன் மதிய உணவு அருந்தும் வேளையில் தேவனுக்கு நன்றி சொல்லி சாப்பிடுவது வழக்கம். ஒரு நாள் சக மாணவருடன் மரத்தடியில் தனது டிஃபன் கேரியரை திறக்கவும் மரத்தில் இருந்து பறவை அதன் மேல் எச்சம் போட்டது. அவன் அதை சாப்பிடாமல் கீழே கொட்டினான். இதை பார்த்த சக மாணவர்கள் அவன் கடவுளுக்கு நன்றி சொன்னதை குறித்து கிண்டல் அடித்து ஏளனமாய் சிரித்தனர். சிறிது நேரத்திலே அவன் தாய் வேகமாய் ஓடி வந்து கண்ணீரோடு, நான் கொடுத்த உணவை சாப்பிட்டாயா என்று கேட்டார்கள். மகன் நடந்ததை சொல்ல, அவனுடைய தாய், அந்த சாம்பாரை நான் எனக்கு ஊற்றிய போது அதில் ஒரு பல்லி இறந்து கிடந்ததை கண்டேன், ஆகவே ஓடி வந்தேன் என்று சொன்னார்கள். இருவருமே கடவுளுக்கு மிகவும் நன்றி சொல்லி துதித்தனர். இதை கண்ட சக மாணவர்களும் தேவன் மேல் நம்பிக்கை கொண்டு நன்றி செலுத்தினர். இதே போலவே இயேசுவுக்கு உண்மையாக வாழ்கிறவரின் வாழ்க்கையில் சில தீமைகள் நடப்பது போலவே இருக்கும். பின்புதான் அதில் எவ்வளவு நன்மைகள் தேவன் வைத்திருக்கிறார் என்பது புரியும். சிந்தனைக்கு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி திரளான ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய செய்தார். ஆமேன்.